நம்ம கீர்த்தியுமே ஜேசன் கிட்ட லவ் சொல்லலான்னு வரும்போது அதை ஓரமா ஒட்டிக்க நம்ம மேக்ஸ் வாத்தியம் அவனும் ஏஞ்சி இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாம் இறங்கிடுவோம். அதனால ஏஞ்சி எல்லாரும் ஆட ஆரம்பிக்கிட்டு அவங்க 2 பேரும் பிரிச்சு விட்டுறான். எது நோட் பண்ற ஜேசனுமே இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல, வேணும்தான் எங்க 2 பேரும் பிரிச்சு விடுறான் அவனுமே புலம்ப ஆரம்பிக்கிறான். ஆனாலுமே கீர்த்தி அவன் காது கிட்ட வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. இதை கேட்கிற ஜேசனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் 2 பேருமே பாத்துக்கிறது பேசிக்கிறது சொல்லிட்டு பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அப்படி ஒரு நாள் இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ரவி சார் கையும் காலமா பிடிச்சிடுறாரு. அவருமே ஜேசன் கிட்ட அவங்க அப்பா அம்மா கூட்டுவா நான் பேசணும்னு சொல்லிடுறாரு. இவனுமே நல்லா மாட்டிக்கணுமே சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு 4 பேர் வந்து அந்த சாரை வந்து தொத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு கேட்டா அந்த சார் இதுக்கு முன்னாடி மென்டல் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வந்தவரான், அதனாலே அவங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்ததுமே ஜேசனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் முன்னாடியே சொன்ன யாரா கேட்டீங்களா சொல்லிட்டு ரவி சார் போனதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அடுத்த நாள் கீர்த்தி இவனுமே போன்ல பேசத்தா கீர்த்தியோட அம்மா கேட்டுறாங்க. அதனாலே ஃபைனல் எக்ஸாமுக்கு அவங்க அப்பாவே கூட்டிட்டு போய் அவங்க அப்பாவே கூட்டிட்டு வந்துடுறாரு. ஜேசனால கீர்த்தி கிட்ட பேசவே முடியல. அதனால லாஸ்ட் எக்ஸாம்ல 2 பேர் ரெஸ்ட் ரூம் பக்கத்துல மீட் பண்ணலாமேட்டு பேசி வச்சிருக்காங்க. ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு கீர்த்தியோட அம்மா வந்து இப்ப யாருக்கா வெயிட் பண்றது கையோட கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா ஜேசனுமே இப்ப விடாம அவங்க அம்மா போற பஸ் ஃபாலோ பண்ணி கீர்த்தியோட கையை பிடிச்சி அந்த பொண்ணை கூட்டி போய் ஓட ஆரம்பிச்சிடறான். அப்ப அவங்க அம்மாவே பின்னாடி துரத்திட்டு வராங்க. ஆனா கீர்த்தியுமே ஜேசன் நிறுத்தி நீ பயப்படாத, நம்ம 2 பேரும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றா. ஆனா இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம 2 பேருக்கு வயசு இல்ல, நீ போய் நல்லா படி, நான் கண்டிப்பா உன்னை கான்டாக்ட் பண்றேன் அப்படி சொல்லிட்டு போறா. அந்த டைம்ல வந்து கீர்த்தியோட அம்மாவை போட்டு செமையா அடிக்க ஆரம்பிக்கிறான் கீர்த்தியுமே நான் தான் ஓடி போலி அது உனக்கு போதாதம்மா சொல்லிட்டு கேக்குறா. அப்படியே ஜேசனுக்கு பாய் சொல்லிட்டாங்க அந்த கிளம்பிடுறா. நம்ம கீர்த்தியுமே சொன்ன மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2 பேருமே போன்ல பேச ஆரம்பிச்சிடுறாங்க.